ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போவீங்க, அவர் சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த காலசர்ப்பம் தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காலசர்ப்ப தோஷம் பற்றி எந்த புத்தகத்தில் இருக்குது, எந்த கிரந்தத்தில் இருக்குது, யாரும் சொல்ல மாட்டாங்க. அது இல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறைய தோஷங்களை பற்றி தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவர் ஜோதிடர் கிடையாது. உங்கள் ஜாதகம் அவர் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வச்சு உங்கள் லக்னத்தை அவர் சரி பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. எதுக்குன்னா லக்னம் சேஞ்ச் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும், ராசி சேஞ்ச் ஆகுது. ஒரே ராசிலேயே நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்வின்ஸ் பாருங்கள். ஒரு ட்வின்ஸு இருந்தால் அவர் டைமில் ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்காது. அது எப்படி பார்க்குறது? இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அவர் ரெமெடிஸ் சொல்லணும். லக்னம், பாத லக்னம், உபபாத லக்னம், சந்திர லக்னம், சூரிய லக்னம், ஸ்பர்ஷ லக்னம் கூட இருக்குது. எல்லாமே பார்த்து திசை எல்லாருக்கும் விம்சோத்திர திசை அது சரியாகாது. கண்டிஷனல் திசைன்னு சொல்லுவாங்க. அங்கே சர திசை இருக்குது, மாண்டுக்க திசை இருக்குது, யோகினி திசை இருக்குது. இதெல்லாமே அப்ளை பண்ணணும். பிரஷ்னம் பார்க்கணும், பிரஷ்ன சாஸ்திரம். அதுக்கப்புறம் நம்ம கைரேகை பார்க்கணும். எல்லாம் பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். டைம் வேணும். அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு சொல்கிறது பணத்துக்காக அந்த மாதிரி அவர் பயன்படுத்தி நம்ம பணம் வாங்குறதுக்காக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பாவம். ஸோ கண்டிப்பாக திரும்பி வரும். அதனால் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும். நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோ நீங்கள் புக் பண்ணால் இப்படி சயின்டிஃபிக்காக ஒரு ஜாதகம் பார்த்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற அத்தனை விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல முடியும். நிறைய பேருக்கு இது நம்பிக்கை இல்லை. இப்போ நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நவகிரகங்கள் விட்டுடுங்க. சூரியன் பாருங்கள். சூரிய கிரகத்தோடு எனர்ஜி எப்படி நம்ம மேலே சைக்காலஜிக்கலாக ஃபிசிக்கலாக எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அங்கேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கிரகத்தோடு எஃபெக்ட்டு நம்ம லைஃப் மேலே எப்படி ஆகிட்டுருக்கு. வெறும் சூரியன் எவ்வளவு நம்மளை எஃபெக்ட் பண்ணுறா, எவ்வளவு நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம மூட்ஸ் சேஞ்ச் பண்ணுறா. அதை விட்டு வேறு கிரகங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். நீங்கள் அது பாருங்கள். சயின்டிஃபிக்காக ஒரு நாள் சயின்ஸ் இது நமக்கு சரின்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. துளாராசியில் பிறந்தவருக்கு இந்த டிசம்பர் மாதம், இந்த இயரில் லாஸ்ட் மாதம் மந்தில் நடக்க போகிற இவெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தா, ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தா, ஃபஸ்ட்டு ராசியில் இருக்கிற கிரகம் புதன். இந்த புத கிரகம் எப்படின்னா உங்களுக்கு புத கிரகம் நிறைய விஷயங்களுக்கு அது உடம்பு பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்டு நம்ம பார்த்தா ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் கொடுக்குற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எப்படி வேணாலும் மாறலாம். இது நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். புத கிரகத்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது லக்னத்தில் இருக்கிறது. ஆனால் சுபகிரகம் ஆகிருக்கிறதுனால, நவமாதிபதி ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், சம்பந்தம் வரலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம். இது மட்டும் நல்லா இருக்குது. ஆனால் அன்னெசரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விழுந்துடுவீங்க, சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. யார் யாருக்கு வீடு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும் என்ற ஆசை இருக்கோ, இது விட நல்ல டைமும் நேரம் வராது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கதவு தட்டும்போது நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. இங்கே வீடு கட்டுறதுக்கோ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ சரியான டைம் இது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் யாராவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப லாபம் வர வாய்ப்பு இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தில். வெறும் நாம் இந்த இது பார்க்கக்கூடாது. இங்கே ப்ராப்பர்ட்டியும் பார்க்கலாம், மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே நாம் பார்க்கணும். இந்த வெஹிக்கிள்ஸ் கூட இருக்கலாம். வெஹிக்கிள்ஸ் மேலே பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டைம் இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டீத் ரிலேட்டட் பல்லுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது அதிகமாக இருக்குது. ஆனால் அது எவ்வளோ சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சில பேருக்கு எப்படின்னா ஒரு பூர்வீக சொத்துலேருந்து வரப்போகிற ப்ராப்பர்ட்டியோ பணமோ ஒரு சடனாக வர்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை உங்கள் பணம் எங்கேயாவது ஸ்டக்காக இருந்தால் அதுக்கு சிம்பிளான ரெமெடிஸ் இருக்குது. இதுக்கு என்னோடய தாத்தா ஒரு ரெமெடிஸ் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா அது பிரத்யங்கேர தேவி பூஜை. ஒரு மண்டலம் போட்டு உட்காந்து 7 நாளுக்கு செய்கிற ஒரு பூஜை. நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க என்னோடய கிளைண்ட்ஸுக்கு. ஸோ நீங்கள் கூட பண்ணலாம். ஒருவேளை உங்கள் பணம் மாற்றிக்கிட்டால் அது நீங்கள்
திரும்பி வர வைக்கிறதுக்காக இந்த சிம்பிள் ரெமெடி பண்ணுங்க. அதை விட்டுட்டு பெருசான பூஜை ஹோம் எல்லாம் பண்ணுற தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அவருக்கு வந்து இந்த ரெமெடி இந்த பைரவி ஹாஸ்டல் நீங்கள் புக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, பஞ்சம பாவத்தில் இருக்கிற அந்த ராகு பார்த்தா இந்த சந்தானத்துக்கு இது நல்லது கிடையாது. லவ் லைஃப்பில் கூட பிரச்சனைகள் வரும். இப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ கல்யாணம் டிலே ஆகிட்டு வேலை கிடைக்கல, ஜாப் கிடைக்கல, அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தில் என்னன்னு பார்க்கணும். அதில் வந்து யோகம் இருந்தால் போதும். கண்டிப்பாக அதுக்கு வந்து எந்த விதமான பூஜை பண்ணுற தேவையில்லை. ஒரு வேலை யோகம் இல்லை, லேட் ஆகிட்டு இருக்குன்னா நாமே டெடிக்கேட்டடாக ஏதாவது பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணால் நீங்கள் போயிட்டு பெருசான ஹோமம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அப்படி இல்லை. நீங்கள் தான் மந்திர ஜபம் பண்ணணும். மந்திர ஜபத்தை நீங்களே பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் புக் பண்ணலாம். இவ்வளோ தான். இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஜபமாலை எடுத்துக்கிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி பண்ணலாம், இல்லை நீங்கள் புக் பண்ணலாம். உங்களுக்காக அடுத்தவர் பண்ணுவாங்க. இப்படி பண்ணால் உங்கள் பிரச்சனைலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம். ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இருந்தால் அது கம்மியாகிடும், நியூட்ரல் ஆகிடும். இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்தி இருக்கணும், டெடிக்கேஷன் இருக்கணும், அவருக்கு தான் அது நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஜை புக் பண்ணுங்க பைரவி ஆஸ்ட்ரோவில். ஜாதகம் கூட அவ்வளோ சயின்டிஃபிக்காக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் உங்கள் பூஜையை ஜபத்தை அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள்.